ஒரு गाइस ஃபர்ஸ்ட் மீன் விமல் தான் பிடிச்சிருக்கான். போடு. சைஸ் மட்டும் பாருங்க எவ்வளவு பெருசுன்னு. போடு போடு. गाइस அந்த மீன் அடிச்சாரு. ரெண்டு பேருமே அடிச்சு நவுத்திட்டாங்க. கல்ட்றதே ரொம்ப சிரமமா சரியான ஊக்கப்பு. ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு சரசதுல. गाइस இப்போ நாங்க மோமோஸை கழட்ட போறோமோ. गाइस இங்க பாருங்க எவ்வளவு அளவுக்கு உள்ள முழுங்கி இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். செம்ம ஊக்கப்பு மிஸ் ஆகல வாய்ப்பே கிடையாது. பல்ல பாருங்க அவுரி மீனோட பல்லு இப்படிதான் இருக்கும். யூஸ் பண்ணிட்டேன். Back. If I'm going with you, I know we'll get to the other side. Sinking in, I know this feels right. Catching a craze love moving through me like a wildfire, like a wildfire. गाइस அவ்வளவுதான் நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். பரிசல் ரெடி ஆயிடுச்சு. போலாமா? வாங்க 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 உள்ள வாங்கலாம். गाइस அவ்வளவுதான் நம்ம வண்டி ரெடி ஆயிடுச்சு. அண்ணா வண்டில ஏறலாமா? நான் எங்கிட்ட போறது? அப்படி நேரா பின்னாடி போய் பாருங்க. அப்படியே பாருங்க அப்படியே. गाइस நம்ம வண்டில ஏறிட்டு இருக்கோம். அவங்க ரெண்டு பேர் தாங்க அவங்க ரெண்டு பேர் வரேன் கூட்டி வந்தாங்க. இதான் நம்ம தண்ணி லுக்கானா டீம்னா. அவங்க தண்ணி லுக்கானா டீம். गाइस நம்ம வண்டி கிளம்பிருச்சு. பரிசல் பயணம் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மணி 6 மணி. அருமையான லொக்கேஷனு கைஸ் அவ்வளோதான். அருமையான லொக்கேஷனு. எக்ஸாக்டாக மணி 6 மணி. காவேரி ஆற்று படுகையில் சூரிய உதயத்தில் கிளம்பிட்டு இருக்கோம். ஓகே இப்போ நம்ம மீன் வேட்டை ஆரம்பிக்கலாம். உலகம் போல் ஒரு தரமான லொக்கேஷன் உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். கைஸ் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜ்மானை கேஷ் பண்ணிருக்காரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விமலே தட்டி தூக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நம்மளோட செல்லக்குட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகே எப்படி வேலை செய்கிறான்னு பார்த்துடலாம். கைஸ் இங்கே ஒரு ராஜ்மானை வந்து மோமோஸ் பயணத்தை போட்டுட்ருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா இல்லையா ஆக்ஷனு ராஜ்மானா மோமோஸ் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? என்னோடய ஃபேவரட் ஃப்ராகுங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மாதமாகவே இப்போ மோமோஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் ஆளை வேணால் கேட்டு பாருங்கள். எப்போ போனாலும் இந்த ஃப்ராக் தான் எடுத்துகிட்டு வருவேன். மிஸ்ஸே ஆகாது. மீன் மிஸ் ஆகிற வேலையே இல்லை. அடித்தா கப்பு தான் தரமாக இருக்கும். ஆனால் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது லைட்டாக தண்ணிக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஃப்ளோட்டிங்கு. ஆனால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரெட்ரைவ் பண்ணோம். ரிசல்ட்டு தாறுமாறாக இருக்கணும். இங்கே வரும் கைஸ் ஸ்பாட்டை அவுரி மீன் இருக்க உகந்த இடத்த சுற்றிட்டு இருக்கோம். ஈஸியாக வரலாம் அதில் கைஸ் வந்து சேர்ந்துட்டோம். ஏன்னா நம்ம வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. பார்த்து கை காய்ஸ் வண்டி கொஞ்சம் நமக்கு செட் ஆகணும். ஓகே காய்ஸ் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். அவுரி மீன் இருக்க கரெக்டாக உகந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி இடத்துல தான் ராட்சச அவுரி மீன் இருக்கும். ட்ரை பண்ணலாம். வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தரமான லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம். இவ்வளோ நேரம் கழித்து இன்ட்ரோ பேசுறதுக்கு மன்னிச்சிருங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இடம், இந்த மாதிரி இடத்த கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வரணும். இதுதான் அவுரி மீன் இருக்க கரெக்டான பர்ஃபெக்ட் லொக்கேஷன். ஒரு பெரிய நீரோட்டம், காவேரி ஆற்றுல பெரிய நீரோட்டத்தில் பக்கத்தில் ஒரு தேக்கம். இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த பயணத்தையே நீங்கள் பார்த்துருப்பீங்க. கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல நிறைய பெரிய ராட்சச செங்கன் அவுரி மீன்கள் இருக்குது. அதை வேட்டையாட போகிறோம். இன்றைக்கி நம்ம எட்டு வந்திருக்க டேக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்மளோட சேர் அண்ட் ராடு செம்மையாக இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா கிங் கேஸ்ட் ரீலு, நல்லா லாங் கேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரீலு, புதுசாக வந்திருக்க மாடலு. ராடோட உயரம் பாருங்கள் என்னை விட குட்டியாக இருக்கும். இதான் காய்ஸ் நம்மளோட செட்டு. ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு புதுசாக வந்திருக்கேன். நிறைய மாடல் செட் வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கொரிலாலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே வாங்க ஸ்பாட்டை காட்டுறேன். மீனை பிடிக்கிறோம். இன்றைக்கி தரமான சம்பவம் செய்கிறோம். நம்ம கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டு டீமே வந்திருக்கு கைஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில்
லுங்கி ஆங்கிலர் லுங்கி ஆங்கிலர் நான் தாங்க பார்த்துக்குங்க. கருக்காப்பல்ல விமல். கைஸ் அவர் தான் விமல். ஆங்கிலரில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புது பயணத்தையே வச்சுருக்காரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவுரி மீன், விரால் மீன், அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா வரைக்கும் பயணத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே கைஸ், நம்ம இப்போ மீன் பிடிக்கிற பயணத்தை ஆரம்பிக்கலாம் வாங்க. அவுரி மீன் பிடிக்கிற இடம் எப்படி இருக்கும், அவுரி மீன் பிடிக்கிற அனுபவம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக காட்ட ட்ரை பண்ணுறேன். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க, கொஞ்சம் ஹை பாயிண்ட்டையும் போட்டு விடுங்கப்பா. வாங்க போகலாம். மேல் வாங்க. வந்துட்டேன். அடி ஒரு சைஸா ஏத்து எங்கப்பா மீன் பிடிக்கிற ஆளை காணோம். காய்ஸ் ஃபர்ஸ்ட் மீன் விமல் தான் பிடிச்சிருக்கான். தூக்கு தூக்குறா, அப்படியே வாயில பிடிச்சி கீழே விட்டுறாத. போடு. மொரட்டு சைஸு. காய்ஸ் ஃபர்ஸ்ட் மீன் விமல் தான் பிடிச்சிருக்கான். தூக்கு. சைஸா ஒரு காட்டுறா. காய்ஸ் விமல் பிடிச்சிட்டு வந்த மீனை தூக்கி காட்டுறோம் பாருங்க, எவ்வளோ பெருசுன்னு. சரியான சைஸு பாருங்க. அப்பா தெரியுதா? மொரட்டு மான்ஸ்டரு. காய்ஸ் இந்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை வெயிட் போட்டு பார்க்கலாமா? விமல் வாங்க. வரம் ப்ரோ. தூக்கு பாருங்க. அண்ணா கரெக்டாக 200-200க்கு மேலே இருக்குண்ணா. காய்ஸ் இதான் நாங்கள் பிடிச்ச மீன். இங்கே பாருங்கள் 2 கிலோ 250 இருக்குது. மீனோட சைஸை மட்டும் பாருங்கள், ராட்சச சைஸு. விமலை என்ன ஃப்ராக் யூஸ் பண்ணீங்க? பாண்டா. காய்ஸ் மீன் பார்த்தீங்கன்னா 200-200க்கு மேலே இருக்குது. சைஸை மட்டும் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு. பிரம்மாண்ட சைஸு. பார்த்தாடி அப்படியே. ஏய் காய்ஸ் ஊக்கப் மிஸ் ஆயிடுச்சு. நாங்க இங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். கவா மூட்டுச்சா? ஃப்ராக் வாயில கவா மூட்டுச்சு காய்ஸ். ஏய் ஸ்ட்ரைக் போடு. காய்ஸ் அடுத்த மீன் அடிச்சாரு. பேசிக்கிட்டு இருக்க. போடு. இந்தாங்க. சூப்பர். தூக்குடா. என்ன தூக்குங்கடா யாராச்சும். எறும்பு. எந்திரா. காய்ஸ் இங்க பாருங்க காய்ஸ், 2 மீன் லைவ்ல. அண்ணா சூப்பர் நான் தூக்குனா. நம்ம தலைவன் மோமோஸ் தான் காட்டினா மோமோஸ பாத்துங்க. அடி காய்ஸ் சொன்னாரு வாய் வச்சா மிஸ் ஆகாதுன்னு. பேருக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இங்க பாருங்க. இங்க பாருங்க பாண்டா 2 பேருமே அடிச்சு நவத்திட்டாங்க. கழட்டுறதே ரொம்ப சிரமம். சரியான 2 பேரும் தூக்கி காட்டுங்க. பாத்தீங்களா இல்லையா, நம்ம தலைவன் எப்பவுமே ஃபேவரட் தான். அடிச்சா மிஸ் ஆகவே மாட்டேன் தலைவன். கழட்டுங்க. சரியான ஊக்கப்பு இது. போடு. காய்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கழட்டுங்க. பிளேயரை யூஸ் பண்ணி பழகுங்க. நாங்களே இன்னைக்கு பிளேயரை மறந்துட்டு வந்து தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஊக்குற முறை தனியாக கழட்டி தடிச்சிச்சுன்னா எங்க தண்ணிக்குள்ள விழுந்துச்சு அது. ரைட்டு. நான் தவளை பறக்குதுன்னு நினச்சேன். நான் எனக்குள்ள விழுந்துச்சு வந்து கரெக்டாக. கிடச்சிருச்சா? மீனை முண்டில் பிளேயர் அங்கே போய் விழுந்துச்சு காய்ஸ். காய்ஸ் இப்போ நாங்கள் கழட்டிகிட்டு இருக்கோம். பாண்டா கழட்டவே முடியல காய்ஸ். கழட்ட முடியல, கடிக்குதா? பார்த்து கழட்டுங்க. என்ன ஆரம்பமே பலி கொடுத்துட்டு இருக்குது. காய்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு உள்ளே முழுங்கி இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். செம்ம ஊக்கப்பு. மிஸ் ஆகல வாய்ப்பே கிடையாது. பல்ல பாருங்க. அவுரி மீனோட பல்லு இப்படி தான் இருக்கும். ஆத்தி காய்ஸ் இங்கே பாருங்க. நான் பார்த்து எடுனே மீனை கொடுமை பண்ணாம. இது வந்து அடி நான் கடிக்குது போறேன் கையில். காய்ஸ் மீனோட வாயிலேருந்து எடுக்க படாத பாடுபட்டு இருக்காங்க. காய்ஸ் மீன் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கு. நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நான் இன்னும் வீசலை. கரெக்ட். நான் கழட்டும் போது பார்த்துக்கிட்டே இப்படி தான் ரத்தம் வரும். பார்த்துங்க காய்ஸ் எப்படியோ ஒரு வழியாக கழட்டியாச்சு. ஊக்கம் எப்படி பொம்மை கலண்டுருக்கு பார்த்துங்க. மீனை தூக்கி போடுங்க உள்ள. மீனை தூக்கி போடுங்க. அண்ணே மீன் எங்கண்ணே? இந்த ஒன்று எடுத்து ஒரு காய்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். அதே எடுத்து போகிறோம். அங்கே ஒரு மீன் இருக்கு.
கொண்டா 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 கொண்டா. சும்மா நீ போடு. இங்கே பாருங்க 2 பேர் மீன் பிடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம தான் மீன் பிடிக்கணும். தட்டுறோம் இன்னைக்கு. எனக்கு ஆர்வமாயிருச்சு. நம்ம எட்டு வந்திருக்கிறது ஒரு குட்டி ராடு. அந்த ராடை வச்சு இவ்வளோ பெரிய மீன் பிடிக்க முடியுமானே தெரில. ட்ரை பண்ணலாம் வாங்க. ரொம்ப கரையில் இருந்தால் வேலைக்காகாது. இப்போ தண்ணிக்குள்ளே இறங்குறோம். அட்வென்ச்சராக த்ரில்லிங்காக மீன் பிடிக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. அங்கே போகிற அங்கே ஒரு போடு போடு. அடிச்சிட்டான் காய்ஸ். விமல் தட்டிட்டான் காய்ஸ். அங்கே பாரு நல்ல சைஸான மீன் காய்ஸ். பாண்டா மீன் சரியான கொடுத்தல். அடியே பாருங்க. சரியான ஊக்கம் மடியும். கட்டுறது மடி சிரமமாக இருக்கும் மாடுங்க. வெற்றியா குஞ்சுங்க இதெல்லாம் கணக்கில் வராது காய்ஸ். ஃப்ராக் சட்டி மாதிரி வச்சுருக்கேன். போன டைமும் இதே மாதிரி குட்டி தான் அடிச்சிச்சு. இப்போ குட்டி தான் அடிக்குது. இதெல்லாம் கணக்கில் ஏற்றுக்க முடியாது. பெருசு தான் வேணும் எனக்கு. அழுகே வருது. அப்போ டேய் உன் சைஸ் என்ன, இவன் வயசு என்ன, இவனை வந்து கடிச்சிட்டு இருக்கிற காய்ஸ். இவனை கழட்டி வீசிட்டு நம்ம அடுத்த ஆளை பிடிப்போம் காய்ஸ். இந்த குட்டி பையனை கழட்டி வீசிடலாம். வீசிட்டு அடுத்த ஆளை பிடிக்க ட்ரை பண்ணுவோம். நல்ல ஊக்கப்பு. சரியான ஊக்கப்பு. ஸ்பீட் கொடுத்துருக்கோம் காய்ஸ். ஒரு ஸ்ட்ரைக்கு. காய்ஸ் முடிச்சு போட்ட கேமராமேனை பொழக்க போகிறேன் காய்ஸ் இன்னைக்கு நான். அடே ஏன்டா கொடுமை பண்ணுற காய்ஸ். இது வண்டு நாய் தான் காய்ஸ். இதுக்கு காரணம் இங்கே பாருங்க. மீன் நல்ல சைஸு. ஏன்டா ஒரு ஒழுங்காக முடிச்சு போட மாட்டியாடா. 550 ரூபா. ஊற்றிக்கிச்சு காய்ஸ். ஒரு மீனை பிடிச்சோம். அடுத்த மீனுக்கு லீடர் லைனில் ஆப் வச்சு விட்டானுங்க. இப்போ நம்மகிட்ட ஃப்ராகு லூர் பாக்ஸ் எதுவுமே எட்டு வரல. இப்போ அடுத்த ஃப்ராக் ஒன்று கிடந்துச்சு. அதை தூக்கி மாட்டியிருக்கேன். M10 ஃபுல் ஃப்ராகு புது மாடலு. ஓகே இதை ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் டைட்டாக கட்டுங்க தயவுசெய்து. கிடைக்கிற மீனையும் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ எரிச்சலாகணும்னு இன்றைக்கி தான் எனக்கு தெரியுது. புல்லு இருக்கு. கேமராமேனின் மகிமை. இது வந்து நம்ம ஃப்ராக் தான். நல்ல ரிசல்ட் இருக்குது. மீனுமே நல்ல சைஸான மீன். பார்த்தீங்கனாலே தெரியும். மயில் விரால் மீன், அவுரி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். நல்ல பெரிய மீன். நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேரனோட ராடு நல்லா இருக்குது. இது ஒரு 5 ஃபீட் ராடு. கிங் காஸ்ட் ரீலு நல்லாவே இருக்குது. ரீலு இந்த செட்டப் ஃபுல்லாக நம்ம கடையிலே அவைலபிலிட்டியாக இருக்குது. தூக்கி காட்டுங்க வந்துட்டு மீன் எவ்வளோ பெருசுன்னு. 2 கையில் பிடிங்க. வாயில் கவி ஒரு ஆங்குலர் போஸ் கொடுங்க கைஸ். ஆங்குலர் போஸ் எப்படி கொடுக்குன்னு பார்த்துக்க. தூக்கு முன்னாடி வா காய்ஸ். பார்த்துங்க இதுதான் ஆங்குலர் போஸ். நம்ம வண்டு அடித்த முரட்டு மீன். சைஸான மீன் எப்படி இருக்கு காய்ஸ். நான் தான் காய்ஸ் இன்னும் பிடிக்கல. ஆனால் விட மாட்டேன். இன்றைக்கி நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். மீன் பிடிச்சே ஆகணும் காய்ஸ். இதான் இப்போ வண்டு பிடிச்ச மீன். நல்ல முரட்டு மீன். அதுக்குள்ளே இங்கே வரும் ஃப்ராகை காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குல்ல அந்த ஃப்ராக் ரிசல்ட்டு. சூப்பராக இருக்குது கைஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது. நல்ல ஊக்கப்பிரசியம் இருக்குது. என்ன கழட்டிடுறேன். கழட்டியாச்சு. இந்த எப்படி முள்ளு திரும்பி இருக்கு பாருங்கள். சின்ன ஊக்கு தான் கைஸ். ஆனால் நல்லா இருக்குது ஊக்கப்பு. மீனை வந்து வெயிட் போடுவோம். பண்டு வெயிட் மிஷின் போடு. ஆனால் எவ்வளோண்ணா வெயிட் இருக்கும்? நீங்களே மீன் வியாபாரி தானே, கரெக்டாக சொல்லுங்கள். 1,900 இருக்கும். 1,800 1,900. அண்ணன் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணுவார். ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். வியாபாரிங்கிறது கரெக்டாக காட்டுறாரு பாருங்க. 2 கிலோ கைஸ். நல்ல பெரிய அவுரி. பார்க்க எவ்வளோ பெருசு இருக்கானா உங்கள் கையை வச்சு காட்டுங்க.
மீனை பாருங்க கைஸ், இப்படி தான் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ இந்த மீனை கழட்டி போட்டு நம்ம மறுபடியும் நம்ம பர்ஸில் எடுத்துகிட்டு நம்மளோட பந்தயத்தை ஆரம்பிப்போம். சைஸ்ண்ணா ரெக்கார்ட் பண்ண அங்கே பார்த்து 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 மீன் நான் அதுதான் உருவானு நினச்சேன், இழுக்க வேணாம் நினச்சேன், எடுக்கலாம்னு நினச்சேன். முள்ளு வளர்ந்துக்கிட்டு அதுதான் மிஸ் ஆயிடுச்சு. முள்ள காட்டுங்க, என்ன கடிச்சு இல்லைன்னு பாப்போம். பாரு சரியான சைஸ், ஆனால் 3 கிலோ வச்சு வரும். முள்ளு வளைஞ்சிக்கிச்சு. நல்ல சரி எடுத்து போடலான்னு பார்த்தேன், சரி இழுத்தா வருதுன்னு பார்த்தேன், வரல. வருது அப்படியே உயிரோடு இருக்கு. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிச்சோம். காய்ஸ், இந்த வீடியோக்கு பார்ட் 2 இருக்கு, மறக்காம பாருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி கோச்சிக்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் காய்ஸ், நம்ம மீன் தூண்டில் விற்கிற கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதனால இப்போ விளம்பரங்கள் போட வேண்டிய சுச்சுவேஷன் மக்களே. இந்த மீன் தூண்டில்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலே இருக்கு, நீங்க தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் பயன்படுத்தி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேஸ்கிங்கு, கிங் கேஸ்ட்டு, நிறைய ரீல்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். அதுலேயே கிங் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்கு, நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது. இந்த பட்ஜெட்டில் இந்த ரீல் அடிச்சுக்க வேறு ரீலே கிடையாது காய்ஸ். நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கிது, நல்ல சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம கடையில் சர்வீஸும் பண்ணுறோம், நம்பி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, சேரன்லேருந்து ஒரு 5.5 ஃபீட் ராடு, இதெல்லாம் நம்ம பழைய கலெக்ஷன் காய்ஸ். என்கிட்ட நிறைய கலெக்டட் ராடுலாம் நிறைய வச்சுருக்கேன், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு மீன் பிடிக்க பொருட்கள் வேணால் நம்மக்கிட்டே வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் பயன்படுத்தின ஃப்ராகு, மோமோஸு நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாண்டாவில் எல்லா கலெக்ஷனுமே வச்சுருக்கேன். அடுத்து கொரிலா இருக்குது, கொரிலா மட்டும் கிடையாது, ப்ரொகியோட எல்லா ஃப்ராக் இருக்குது. அதோட நம்ம பிஎஃப்டி ஃப்ராக்ஸும் நிறைய இருக்குது கைஸ். உங்களுக்கு எல்லா பொருளும் வேணுனாலும் ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம கடையிலே வாங்கிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் டோர் டெலிவரி பண்ணிடுவோம், நம்பி தாராளமாக வாங்கிக்கலாம்.